அந்த நடராஜ ஸ்வரூபமே பார்த்தோம்னா அது இந்த உலகத்தினுடைய இயக்கத்தினை பற்றி பேசுகிறது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு சொல்லுவா இல்லையா? ஆக அந்த இறைவன் அசைந்தால்தான் இந்த உலகமே அசையுமாம். அதுவும் நடராஜ பெருமானினுடைய திருவுருவம் என்று வரும்பொழுது அது ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக காட்சி அளிப்பார். அப்படி ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக நாம் இறைவனை தரிசிப்பதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதனாலதான் எப்படி சொல்லியிருப்பார்? சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தின்னே சொல்லியிருப்பார். நடராஜ பெருமானை தரிசித்தாலே முக்தி என்று வரும் பொழுது அந்த நடராஜ பெருமானினுடைய திருவுருவத்தை வீட்டிலே வைத்து வழிபட்டால் என்ன தவறு? அது கான்செப்ட் யோசிக்கணும் இல்லையா? ஆனா பொதுவா எப்படி சொல்லியிருப்பார்னா சிலைகளை வீட்டிலே வைத்து வழிபடக்கூடாது. சிலைகள்னு சொன்னா ஒரு பஞ்சலோக சிலைன்னு வச்சுப்போமே. ஒரு பஞ்சலோக சிலைன்னு சொன்னா அதற்குரிய பிரதிஷ்டாபன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். அந்த பிரதிஷ்டாபன விதிகளை எங்கே முறையாக பின்பற்றுவார்கள்னா ஆலயத்துலதான் வச்சிருப்பார். அது நடராஜர் சிலைதான் என்பது அல்ல. ஒரு அம்பாளுடைய சிலை எடுத்து வந்தாலும் சரி, அவ்வளவு ஏன் பிள்ளையாருடைய சிலையை எடுத்து வந்தாலும் சரி, அது ஒரு பஞ்சலோக சிலையாக இருந்தால் அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்லுவா. அந்த மனிதர்களினுடைய அந்த வீட்டு எஜமானரினுடைய கட்டை விரல் சைஸுக்கு மேல இருக்கக்கூடாதாம். கட்ட விரலுக்கு மேல இல்லாம கட்ட விரலுக்குள்ள ஒரு சைஸ்ல ஒரு பஞ்சலோக சிலை இருந்தா அதை வீட்டிலே வைத்து வழிபடலாம். அதற்கு கூட தினமும் அபிஷேகம், நைவேத்தியங்கள், ஆராதனைகளை எல்லாம் செய்து வர வேண்டும். முறையான பூஜைகளை செய்து வர வேண்டும்.